இது என்னன்னு பார்த்தோம்னா, முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய அறிவிப்பு, ஈரானுடைய அறிவிப்பு, இஸ்ரேலுடைய அறிவிப்பு. இத பொறுத்து தான் இப்போ போயிட்டுருக்கு. இந்த ஆயில், கேஸ் பிரச்சனை வந்த உடனேயுமே முக்கியமான திருப்பங்கள் எல்லாமே இதில் இருக்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கோல்ட்லேருந்து எடுத்து ஆயில் பக்கம் போயிட்டாங்க. அதனால கோல்டோட ப்ரைஸ் குறைய ஆரம்பிச்சது. ஏன் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாள் இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னா, நாங்கள் வந்து தயாராக இருப்போம், போருக்கு எதாவது தான் பதிலடி கொடுப்போம் அப்படின்றப்போ தங்கத்தோட விலை இறங்குது. அப்புறம் ஈரான் ஒரு பதில் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, எங்கள் மேலே இல்லை, நாங்கள் எதுக்குமே அடி பண்ணிக்க மாட்டோம் அப்படின்றப்போ அப்போ போருக்கு தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம். உடனே திருப்பியும் தங்கத்தோட விலை குறைய ஆரம்பிக்குது. இதுதான் ஆயிலுக்கு தான் இந்த போர் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னா ஆயிலுக்கு தான் பிரதானம் கொடுப்பாங்க. அப்போது கோல்டுடைய ப்ரைஸ் இன்னும் கூட கொஞ்சம் குறையும். போர் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடுச்சு, வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் திருப்பி அப்படியே கோல்டு பக்கம் வருவாங்க. கோல்டுடைய ப்ரைஸு கண்ணாபிரன்னு உயராது. தங்கம் வார டைமில் ஏறும் இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் லாபம் கொடுக்குறது. அவங்க அந்த டைம் ஏமா அடித்தா நமக்கு என்ன, நமக்கு வேண்டியது லாபம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே இதுதான் ஒரு நல்ல ஒரு டைம். ஆனால் இந்த முறை அதாவது கோல்டு லோனுன்றது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுடைய பொருளை வச்சு யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை, நம்மளுடைய பொருளை வச்சு டக்குன்னு ஈஸியான விஷயத்தில் டக்குன்னு உடனே எடுத்துடலாம். பர்சனல் லோன் அப்படி கிடையாது. அது ஆக்டிவேட் பண்ணி அதை வந்து என்னை பொறுத்தவரைக்கும் கந்து வட்டி மாதிரி தான் நான் நினைப்பேன். ப்ராப்பராக கட்டுறவங்களா இருந்தால் ரைட்டு. ஒன்றுமே இல்லை, எனக்கு அசட்டே இல்லை, நான் எடுக்கணும்னா தங்கம் வாங்குறதுன்னா நீங்கள் சிம்பிளான ஒரே விஷயம், அதில் ஹால்மார்க் இருக்கா அதை செக் பண்ண வேண்டியது. ரொம்ப உங்களுக்கு இன்னும் டவுட் வந்துடுச்சு, அது போலியான ஹால்மார்க்கா நிஜமான ஹால்மார்க்கா அப்படி கண்டுபிடிக்கணும்னா உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ ரீசெண்டாக தங்கம் விலை வந்து குறைஞ்சிட்டே வந்த நிலைமையில் வந்து இப்போ 2-3 நாளாக வந்து காலையில் குறையுது, ஈவினிங் ஏறுது அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இது எதனால் சார்? இது என்னன்னு பார்த்தோம்னா, முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய அறிவிப்பு, ஈரானுடைய அறிவிப்பு, இஸ்ரேலுடைய அறிவிப்பு. இதை பொறுத்து தான் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ வந்து போர் நம்ம முதல்ல பார்த்தது என்னென்னா, போர் வந்தாச்சு, போர் அறிவிப்பு, போர் பதற்ற நிலை அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தங்கத்தினுடைய விலை கிடுகிடுன்னு உயர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த முறை மட்டும் மாறி போர் அறிவித்த உடனே தங்க விலை ஏறிச்சு அதன்மோ. அதுக்கப்புறம் அதனால் வந்து தட்டுப்பாடு, இந்த ஆயில் கேஸ் பிரச்சனை வந்த உடனேயுமே முக்கியமான திருப்பங்கள் எல்லாமே இதில் இருக்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே எடுத்து கோல்டு பக்கம், கோல்ட்லேருந்து எடுத்து ஆயில் பக்கம் போயிட்டாங்க. அதனால் கோல்டோட ப்ரைஸ் குறைய ஆரம்பிச்சிது. இதே சமயத்தில் ப்ராஃபிட் புக்கிங் சொல்லிவிட்டு அந்த இது ஒரு நல்ல டைமு, ப்ராஃபிட் ஏன் நம்ம இது பண்ணோன்னே அப்படின்னு டக்குன்னு கோல்டை விற்க ஆரம்பித்தாங்க இன்வெஸ்டர்ஸ், பிக் இன்வெஸ்டர்ஸ், ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே. அதனால் தங்கத்துடைய ரேட்டு குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஏன் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாள் இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னா, நாங்கள் வந்து தயாராக இருப்போம், போருக்கு எதாவது தான் பதிலடி கொடுப்போம் அப்படின்றப்போ தங்கத்தோட விலை இறங்குது. உடனே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, 5 நாளைக்கு நாங்கள் போர் ஒத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. 5 அப்போ போர் நிப்பாட்டிட போகிறோம் அப்படின்னு. போர் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் திரும்பியும் தங்கத்தினுடைய விலை உயர ஆரம்பிக்கும். அதனால் விலை உயருது. அப்புறம் ஈரான் ஒரு பதில் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, எங்கள் மேலே இல்லை, நாங்கள் எதுக்குமே அடி பண்ணிக்க மாட்டோம் அப்படின்றப்போ அப்போ போருக்கு தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம். உடனே திருப்பியும் தங்கத்தினுடைய விலை குறைய ஆரம்பிக்குது. இதுதான் மாற்றி விலை குறையுது, மத்தியானத்தில் ஏறுது, சாயங்காலத்தில் குறையும். இப்படி இது ஒரு பெரிய டிஃபிகல்ட் டு த செல்லர்ஸ் தான். ஏன்னா வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இது பெரிய விஷயம்னு. கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்து எப்போ குறையுது, எப்போ ஏறுது, சரி குறையுதா, ரைட், நம்ம திருப்தி வச்சுருக்கோமா, அது வரைக்கும் வாங்கலாம். 16,800 போன தங்கம் இன்றைக்கி 13,600 தானே. அதை கம்பேர் பண்ணால் தாராளமாக வாங்கலாம். 3,000 கம்மியாக இருக்குது ஒரு கிராமுக்கு. ஒரு சவரனுக்கு 24,000 25,000 கம்மியாக இருக்குது அப்படின்னு இன்றைக்கி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் நல்ல விஷயம் தான், குறைஞ்சது நல்ல விஷயம்தான். இன்றைக்கி தங்கம் சில்வரோட விலை எப்படி இருக்குது சார்? இன்றைக்கி சில்வர் பார்த்திங்கன்னா 2,50,000 அதாவது ஒரு கிலோ. ஒரு கிராம் ஒன்று 250 தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா 13,660 ஒரு சவரன் வந்து 1,09,280 அதிகபட்சம் உச்சபட்சம் அப்படின்றது இந்த வருடத்தில் மட்டுமே குறைந்தமான தங்கம் விலை அப்படின்னா 99,520 ஒரு சவரன். அதிகபட்சம் அப்படின்னா இந்த ஒரு 90 நாள் தான் ஆகிருக்கு, இந்த 3 மாதம். அதிகபட்சமான விலை அப்படின்னா 1,34,400.
அவ்வளோ அதிகம் 35% உயர்ந்துருச்சு. அதாவது 35,000 ரூபா உயர்ந்துச்சு ஒரு சவரனுக்கு. இன்றைய நிலவரப்படி 25,000 ரூபா விலை குறைஞ்சிருக்கு. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான அதாவது இருக்கிறதுலே இல்லை. ஸ்டார்டிங் ஜனவரி 1ஆம் தேதி 99,500 ரூபா இருந்தது. கிடுகிடுன்னு விலை உயர்ந்துச்சு. அப்புறம் திருப்பி கிடுகிடுன்னு குறைஞ்சது. இப்போ இருக்கிற நிலவரப்படி 1,09,000 சில்லறை இருக்குது. 280 ரூபா இருக்குது. அதாகப்பட்டு 25,000 ஒரு சவரனுக்கு கம்மியாக இருக்குது. இப்போ வார் இப்படியே தொடர்ந்து போய்க்கிட்டே இருந்தால் என்ன நிலைமையில் இருக்கும் சார் அடுத்த வர மாதங்கள்லாம்? வார் தொடர்ந்து போயிட்டு இருந்தால் ஒரு பக்கம் தங்கம் விலை ஏறுது இறங்குதுன்ற விட்டுருவோம். இதனுடைய இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம திருப்பி பேசுவோம். அங்கே நமக்கு வார் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னா ஆயில் கேஸ் பிரச்சனை வந்துடும். ஆயில் கேஸ் பிரச்சனை இப்போதைக்கு அப்படியே தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா எனர்ஜி லாக்டவுன் வந்துடும். அது வரக்கூடிய இது சுச்சுவேஷன் இருக்குன்னாங்க. அது இப்போ இல்லை. இது தொடர்ந்து போயிட்டு இருந்தால் அது ஒரு பிரச்சனை வந்துடும். ஆயில் ப்ரைஸ் தாறுமாறாக ஏற ஆரம்பிச்சிடும். கேஸ்லாம் தட்டுப்பாடு வந்துடும். பொதுமக்களுக்கு விநியோகத்துக்கு கேஸ் இல்லாமல் இருக்கும். அப்புறம் அரசாங்கம் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. பொதுமக்கள் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. சின்ன சின்ன ஹோட்டல்கள்லாம் மூட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற லெவல் வந்துடும். இது ஒரு பக்கம். அப்போது இந்த ஆயில் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னா ஆயிலுக்கு தான் இந்த போர் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னா ஆயிலுக்கு தான் பிரதானம் கொடுப்பாங்க. அப்போது கோல்டுடைய ப்ரைஸ் இன்னும் கூட கொஞ்சம் குறையும். இன்னும் கொஞ்சம் குறையும்னா எப்படின்னா இதுலேருந்து இன்னும் ஒரு 10%, 15% கூட குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக பாதிக்கு பாதி ஆகுன்ற லெவல் போகாது தங்கத்தை பொறுத்த வரைக்கும். அது ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு தான். அந்த லெவல் கீழே போகாது. பட் தங்கம் வந்து ஏறாமல் நிற்கும், அவ்வளோதான். ஆனால் அதே இப்படி திருப்பி பாருங்கள். பிரச்சனை இந்த போர் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் திருப்பி அப்படியே கோல்டு பக்கம் வருவாங்க. கோல்டுடைய ப்ரைஸு கண்ணாபின்னு உயர ஆரம்பிச்சிடும். இதுதான் நிலைமை. ஓகே சார். இப்போ அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து வார் டைமில் தான் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு கரெக்டான டைம், நல்ல லாபம் தரும். பட் இந்த டைம் தான் வந்து டிஸப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதாவது வந்து தங்கம் வார டைமில் ஏறும் இன்வெஸ்டர்ஸ்க்கெலாம் லாபம் கொடுக்குறது. அவங்க அந்த டைம் ஏமா தான் நமக்கு என்ன, நமக்கு வேண்டியது லாபம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே இதுதான் ஒரு நல்ல ஒரு டைம். ஆனால் இந்த முறை மட்டும்தான் ஆயில் பக்கம் போயிருக்கு. நம்ம படித்தது, பார்த்தது, கேட்டது, அதாவது படித்ததுன்னா பிரிண்டட் மீடியாவில் படித்தது, பார்த்தது டிவியில் வர நியூஸு, கேட்டதுன்றது ரேடியோவில் வர நியூஸு. ஸோ இது எல்லாமே இது வரைக்குமே போர் பதற்றம் அப்படின்னா தங்கம் விலை ஏறும். ஆனால் இந்த முறை மட்டும்தான் ஆயில் போச்சு, தங்கத்தோட விலை கம்மியாயிடுச்சு. இப்போ போர் நிறுத்தம் அறிவித்தாலும் சார், இப்போ வந்து நாட்டு நிறைய இழப்பு நடந்திருக்கும். ஸோ அதை வந்து சரி கட்டுறதுக்கு வந்து கோல்டெலாம் சேல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எப்படி இருக்கும் சார் நிலவரம்? இல்லை, போர் நிப்பாட்டியாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அன்றாட வாழ்க்கைக்கு, இயல்பு நிலை வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதுக்காக மக்கள் போயிடுவாங்க. அரசாங்கமும் அதுக்கு முன்னெடுக்கும். இதனால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் திருப்பியும் ரீஃபார்ம் பண்ணணும் இல்லையா, அதுக்கெல்லாம் போயிடுவோம். ஆனால் தங்கத்தின் விலையும் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். பட் அடுத்தது கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா திருப்பியும் தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்துடும். அது ஒரு புதிய உச்சத்தை தொடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ கோல்டு லோனுக்கும் பர்சனல் லோனுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? அதாவது கோல்டு லோனுன்றது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுடைய பொருளை வச்சு யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. நம்மளுடைய பொருளை வச்சு டக்குன்னு ஈஸியான விஷயத்தில் டக்குன்னு உடனே எடுத்துடலாம். போயிட்டு அடுத்த ஒரு 15-20 நிமிஷத்தில் பணமாக்கிடலாம். நம்மளுடைய பொருளும் வந்து விலைவாசி இன்றைக்கி இருக்கிற லெவலில் கோல்டு ஏறிக்கிட்டே இருக்குது. அதனுடைய மதிப்பு உயர்ந்துட்டுருக்கும். நமக்கு தேவையானதை மட்டும் அந்த பீரியடில் வச்சுட்டு பண்ணிக்கலாம். பட் பர்சனல் லோன் அப்படி கிடையாது. அது ஆக்டிவேட் பண்ணி அதை வந்து என்னை பொறுத்தவரைக்கும் கந்து வட்டி மாதிரி தான் நான் நினைப்பேன். அது கட்டலை அப்படின்னாலும் இன்ட்ரெஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் போய்கிட்டே இருக்கும். அது வந்து அதில் ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட அது வந்து நம்மளுடைய அந்த புள்ளியல் கணக்கை பாதிக்கப்படும். நமக்கு பர்சனல் லோன் வந்து ஒருத்தர் வாங்கிட்டு ப்ராப்பராக கட்டுறவங்களா இருந்தால் ரைட்டு. ஒன்றுமே இல்லை, என்கிட்ட அசட்டே இல்லை, நான் எடுக்கணும்னா பல பேருக்கு அந்த பர்சனல் லோன் கை கொடுத்துருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. எந்த ஒரு கடனாக இருந்தாலும் சரிங்க, அதை திருப்பி முழுமையாக கட்டணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலே அதற்கு கட்டுறதுக்கு உண்டான வழிமுறைகள் வந்துடும். அதை நம்ம பண்ணோம்னா நம்மளோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சார், இப்போ நம்ம தங்கம் வாங்குறோம் அப்படின்னா நம்ம அந்த பியூரிட்டி எப்படி சார் செக் பண்ணலாம்? இல்லை, தங்கம் வாங்குறதுனா நீங்கள் 916 வாங்குகிறேன், இல்லை 18 கேரட் வாங்குகிறேன், இல்லை 9 கேரட் வாங்குகிறேன் அப்படின்னா சிம்பிளான ஒரே விஷயம், அதில் ஹால்மார்க் இருக்கா, அதை செக் பண்ண வேண்டியது. ரொம்ப உங்களுக்கு இன்னும் டவுட் வந்துடுச்சு, அது போலியான ஹால்மார்க்கா நிஜமான ஹால்மார்க்கா அப்படி கண்டுபிடிக்கணுன்னா அதில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை BIS கேர்னு ஒரு ஆப் இருக்குது. அது எல்லா ப்ளே ஸ்டோர்லேயும் போய் டக்குன்னு அடிச்சிங்கன்னா BIS கேர்னா ஹால்மார்க்கோட இது வந்துடும், வெப்சைட் வந்துடும், அதனுடைய ஆப் வந்துடும். அந்த ஆப்பில் போயிட்டு
ஹவு டு வெரிஃபை ஹெச்ஐடி நம்பர்னு ஒரு காலம் இருக்கும். அதில் போய்க்கிட்டு எந்த ரிங்கோ இல்லை வளையலோ ஆரமோ நெக்லஸோ அதில் இந்த ஹால்மார்க் குறியீடு இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கிற நம்பரை அதை என்ட்ரு பண்ணிவிட்டு செக்குன்னு ஒரு கொடுத்துட்டிங்கன்னா இந்த நகையை பற்றின டீட்டெயில் அதில் வந்துடும். அதுதான் ஒரே வழி. அது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா மாறி இருக்கா என்னென்னு செக் பண்ணுறதுக்கான. ஏன்னா போலி ஹால்மார்க்லாம் வருதுன்னு சொல்லி மார்க்கெட்டில் நிறைய நியூஸ் வருது இல்லையா, அது இருந்துச்சுன்னா நீங்கள் கண்ணு மூடிட்டு வாங்கலாம். ஏன்னா ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய தலையீட்டில் கீழே அவங்களுடைய நேரடி பார்வையின் மூலிமா இது ஒரு செயல்படுறது. அந்த ஹால்மார்க் அவங்க ஹெச்ஐடி நம்பர் கொடுக்குறாங்க. அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம், இது 18 கேரட்டா 20 கேரட்டா 22 கேரட்டா 9 கேரட்டா அப்படின்னு. அது இருந்தாலே அதுக்குண்டான. அதுக்கெல்லாம் நீங்கள் வாங்குறப்ப கட்டாயம் பில்லோடு வாங்குங்க. பில்லு இருந்துச்சுன்னா நாளைக்கு அதில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் திருப்பி நம்ம என்கொயரி பண்ணுறதுக்கோ இல்லை நிவாரணம் முழுக்க அதுக்கு உண்டான நிவாரண தொகை பெறுறதுக்கோ இல்லை நாளைக்கு கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி சில்வர் வாங்கும்போது சார், சில்வருக்கும் சரி, நீங்கள் வந்து பாராக வாங்குனீங்களா பொருளாக வாங்குனீங்களா, இப்போ கட்டாயம் ஹால்மார்க்குன்றது வந்தாச்சு சில்வருக்கும், அதை பார்த்து கூட வாங்கலாம். இப்போ அக்ஷய திருதியெல்லாம் வரப்போதில்லை சார் நெக்ஸ்ட் மந்த். அப்படிங்கும்போது வந்து நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, விலையெல்லாம் எப்படி இருக்கும், தென் இதில் ஆஃபர்லாம் கிடைக்குமா? ஆஃபர் வந்து இருக்குங்க. எப்போவுமே வந்து ஒரு இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து அக்ஷய திருதினா என்ன தெரியாது. அப்போ அதனால் கடைக்காரங்களுக்கே பெருசாக ஆஃபர்லாம் கொடுக்கல. இன்றைக்கி லெவலில் இப்போ ஆஃபர் ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுட்டு வியாபாரத்தை யுக்திக்காக ஆஃபர் கொடுக்கறது ஒரு பக்கம். இன்னும் மறுபக்கம் பார்த்திங்கன்னா விலை கண்டிப்பாக ஒவ்வொரு அக்ஷய திருதிக்கும் இன்னொரு அக்ஷய திருதிக்கும் பார்த்திங்கன்னா விலை 20% விலை ஏறிட்டு தான் இருக்குது. அதனால் என்னுடைய ஸ்மால் அட்வைஸ் என்னென்னா அக்ஷய திருதின்ற போர்வையில் தங்கத்தை நீங்கள் வாங்கி சேர்த்துங்க. ஏன்னா அது வந்து கண்டிப்பாக விலை ஏறிட்டு தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சார் இப்போ கம்பேர்ட் டு தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் எப்படி சார் இருக்கும் கோல்டு ரேட் வந்து? இல்லை, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இந்தியா முழுக்கமே ஒரே ரேட்டு தான். அதனால் சின்ன சின்ன மாற்றங்கள் அந்தந்த அதுவும் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ரேட்டு தான் இருக்குது. ஸ்மால் சேஞ்சஸ் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். அதை பற்றி ஒன்றும் பண்ண முடியாது. பெரிய மாற்றங்கள் இருக்காது. தேங்க்யூ சார். நல்லது. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.